சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள கணவருடன் சொந்த ஊருக்கு வந்த பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கணவருடன் ஊருக்கு வந்த பெண் காவலர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இருக்கக்கூடிய சூரக்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் இவர் ஏற்கனவே ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில உடற்கல்வி இயக்குநராக பணி செய்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவருடைய மனைவி அஞ்சலி, இவருடைய வயது 27. இவர் கோவையில் உள்ள ஒரு ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வருகின்றார். இவர்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். தன் கணவருடன் நேற்று ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக தனது சொந்த ஊருக்கு இருவரும் வந்துள்ளனர். அப்பொழுது செல்வகுமார் மனைவி அஞ்சலியிடம் இந்த திருமண நிகழ்விற்கு முறை செய்ய வேண்டும், அதற்காக 2 பவுன் தங்க செயினை தருமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படவே செல்வகுமார் நீ தங்க செயினை கொடுக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியதாகவும் சொல்கிறார்கள். இதில் மனமுடைந்த பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலை சம்பவம் கேள்விப்பட்டு காவலர்கள் விரைந்து சென்று அஞ்சலியின் உடலை கைப்பற்றி தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்காக வைத்துள்ளார்கள். பெண்ணின் குடும்பத்தினர் கணவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. சம்பவ இடத்திற்கு காவலர்களும் வருவாய் கோட்டாட்சியரும் நேரில் தற்போது உடற்கூராய்வு நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.